பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்த போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் 34வது அதிகாரம் 24வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 24. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். I will expand your territory. ஹல்லேலூயா. ஏசப்பா ஒரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஜனவரி மாதம் 1வது தேதி அவருடைய வார்த்தையின் மூலமாக ஏசப்பா உங்களோட பேச விரும்புகிறார். உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய படிப்பின் காரியத்துல, உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழிய பாதையில ஒரு பெரிய ஒரு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உயர்வுகளை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அநேக நாட்கள் எப்பொழுது எனக்கு ஒரு உயர்வு வரும், நான் ஒரு சின்ன ஒரு இடத்துலயே நான் இருக்கிறேனே, நான் எப்போ ஏசப்பா என்ன அநேக இடங்களுக்கு கொண்டு போவாங்க, எப்போ ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையை பிளஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க. இயேசு இந்த நாள்ல உங்களோட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவேன், உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்க போகிறார். உங்களுடைய ஜாப்ல உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய பிசினஸ்ல இன்னும் அநேக இடங்கள்ல ஒரு பெரிய ஒரு விரிவாக்கத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏசப்பா ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். உங்களுடைய ஊழிய பாதையிலையும் உங்களுடைய ஊழியத்திலையும் ஏசப்பா ஒரு பெரிய விரிவாக்கத்தை கொடுக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால சந்தோஷமாக இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரை உயர்த்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை நீங்க பெருக பண்ணுங்க. நீங்க தகப்பனே சபா பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா இந்த நாள்ல உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோட நீங்க அவருடைய பிள்ளையாக வாழுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதங்களை பார்க்க போறீங்க. God bless you. Have a blessed day.